ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்போ போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்கலாமா? வாங்க. காலையில் இது சாட்டர்டே எடுத்த விளாக்கு. ஸோ காலையில் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் அலச வேண்டியதெல்லாம் போட்டு ஆரம்பிச்சிட்டேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா 1 வீக் உள்ள துணியெல்லாம் அலசுகிற மாதிரி ஆயிடுச்சு. நான் 1 வீக்கில் 2 டைம்ஸ் போடுவேன். இந்த டைம் 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ அதனால் எல்லாத்தையும் போட்டுட்டு சில துணியை மட்டும் கையில் வாஷ் பண்ணுவேன். அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் அதாவது ஸ்கூல் யூனிஃபார்மு, முக்கியமான ட்ரெஸ், மீதி என்னோடய ட்ரெஸ்ஸு, சில ட்ரெஸ்ஸஸ் மட்டும். மீதி ட்ரெஸ்லாம் வாஷிங் மிஷினில் தான் போட்டுறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஃபி போட்டுட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். ஸோ காஃபியெல்லாம் போட்டுட்டு எனக்கு இந்த கப்பு என்ன க்ரேஸ்ன்னு எனக்கு தெரியல. அது ஏதோ ஒரு இது எனக்கு ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக எனக்கு தெரியல, சொல்ல தெரில. எத்தனை பேர் இது மாதிரி க்ரேஸாக இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த மாதிரி கப்பு அதில் குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ரிலாக்ஸ்டாக உட்காந்து பீஸ்ஃபுல்லாக அமைதியாக உட்காந்து குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே கிடையாது. அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் குடிச்சிட்டு பார்க்குறப்போ நம்மளுக்கு என்ன சொல்கிறது, அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஏதோ ஒரு என்னமோ ஒரு சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் சன்னை உட்காந்து படிக்க வச்சிட்ருந்தேன். என் சன்னுக்கு உட்காந்து தமிழ் சொல்லி கொடுக்குறது ரொம்ப கஷ்டம், தமிழும் ஹிந்தியும். ஸோ அதை இது பண்ணிகிட்ருந்தேன். ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. காமெடி தேங்காய், சோம்பு, இஞ்சி இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கோங்க. குருமா வாட்டை பண்ண போகிறோம். பன்னீர் சின்ன சின்ன க்யூபாக நறுக்கிக்கோங்க. கேரட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம தேங்காயெல்லாம் இது கட் பண்ணி போட்டிருக்கோம்ல, ஸோ அதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது நான் குருமா ஸ்டைலில் பண்ண போகிறேன். நான் பன்னீரும் கேரட்டும் போட்டு என்னோடய ஆப்ஷன் தான். நான் இந்த ரெண்டும் ஆட் பண்ணி நான் செய்ய போகிறேன். உங்கள் ஆப்ஷன் படி நீங்கள் இதில் என்ன ஆட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதில் நீங்கள் வேணும்னா முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கணுன்னா பண்ணிக்கோங்க. என்கிட்ட முந்திரி பருப்பு இல்லை. ஸோ குருமாவுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக முந்திரி பருப்பு இல்லை கசகசா, இது 2ல் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட 2மே இல்லை. ஸோ அது இல்லாமல் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இல்லாமல் பண்ணாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், பட் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் அது 2ல் ஏதாவது ஆட் பண்ணால். அப்பப்போ தண்ணி வேறு குடிச்சிக்கிட்டேன், ரொம்ப தாகமாக இருந்துச்சுன்ட்டு. அப்புறம் பேனில் குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் தான் ஆயில் ஊற்றிருக்கேன். கொஞ்சோண்டு கிராம்பு போட்டுக்கிறேன், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கேரட்டு, பன்னீர் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நான் தக்காளி ஆட் பண்ணல. ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச பேஸ்ட்டு, அப்புறம் மசால் பொடி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொத்தமல்லி தழை போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிரும். சப்பாத்திக்கு தான் சாப்பிட்டோம். இது சண்டே விலாகு. ஸோ சண்டே குயிக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு சண்டே எப்படி போச்சுன்னா, ஹஸ்பண்ட் இன்றைக்கி நீ சமையலே பண்ண வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் வாங்கி தரேன்ட்டாங்க, என்வி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் எதுவுமே செய்யலை. நான் என்வி வாங்காமல் ப்ரிப்பேர்டாக செஞ்சதையே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் டிவி எனக்கு பிடிச்ச சந்தோஷ் சுப்ரமணியன் படம் பார்த்துட்டு இது பண்ணோம். மைண்டு அப்பப்போ டவுன் ஆச்சு, அப்பப்போ ஒரு
எனர்ஜி பூஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணி என்னென்னமோ பண்ணி எப்படியோ போயிடுச்சு டே. ஸோ எனக்கு டே இப்படி தான் போச்சு. ஃபைனலாக வந்து சன்னை படிக்க வைக்கிறது ரொம்ப பெரிய டாஸ்க்கு. எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும். அது வந்து ஒவ்வொரு குழந்தைங்களோட எபிலிட்டி தகுந்த மாதிரி தானே. ஒரு சில குழந்தைங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, ஒரு சில குழந்தைங்களும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அது வந்து குழந்தைங்களையும் குறை சொல்ல முடியாது. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.